பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு அவர் வேத பகுதி வாசிப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ விருட்சகம் போல் இருக்கும். இந்த புஸ்தகத்தை எழுதின சாலமோன் ஞானி சொல்றாரு, நெடுங்காலமாய் காத்திருந்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது விருட்சகம் போல இருக்குமா. ரொம்ப நாளா காத்திருக்கோம். எப்படியாவது எனக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்காதா, எப்படியாவது நல்ல ஒரு வீட்டை கட்ட மாட்டேனா, எப்படியாவது என் வயல் நிலத்தை பயிரிட செய்வேனா, அடமானம் வச்சிருக்கிற வீட்டை திருப்புவேனா, அடமானம் வச்சிருக்கிற வயலை திருப்புவேனா, என் பிள்ளைகளை படிக்க வைப்பானா, என் பிள்ளைகள் நல்ல உத்தியோகத்துக்கு வரமாட்டாங்களா, என் பிள்ளைகள் ரொம்ப செழிப்பாக இருக்க மாட்டாங்க, நல்ல மாப்பிள்ளை என் பெண்ணு கிடைக்காதா, என் பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்காதா, இப்படி காத்திருக்கிறீங்களே, அது விரும்பினது வரும்போது விருட்சகம் போல இருக்குமா. லேலுயா. அதே போலதான் நீங்க தேவ சமூகத்தில் காத்திருங்க, கர்த்தர் உங்களுக்கு விருட்சகம் போல அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். ஒன்னு காத்திருக்கிறீங்கல்ல, அதே போல தேவ சமூகத்தில் காத்திருங்க. இயேசுவே என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இயேசுவே நல்ல மாப்பிள்ளை கொடுங்க, இயேசுவே நல்ல பொண்ணு கொடுங்க, இயேசுவே எனக்கு நல்ல வீட்டை கொடுங்க, இயேசுவே எனக்கு நல்ல ஆஸ்தியை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. அப்படி தேவ சமூகத்தில் முட்டி போட்டு காத்துருங்க. நீங்க ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, நீண்ட நாளா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, நீண்ட காலமா பல வருஷமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அது சீக்கிரம் வரப்போகுது. நீங்க விரும்பினது வரும்போது எப்படி வருமா, விருட்சகம் போல வருமா. உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு உங்க மேல அந்த ஆசீர்வாதம் வந்து பலிக்குமா. ஆகவே நீங்க ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க, காத்திருங்க. நீங்க எதிர்பார்க்கிற அத்தனை நன்மைகளும் உங்க தலைமையில வரும். நான் உங்களுக்கு ஆட்சி வைக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு என்னோடு பேசுன நல்ல வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.